சேத்தான் சிங், பார்த்து பொறுமையா வேலைய செய்ய. சூகான் திவான் வந்துகிட்டு இருப்பாரு. ஒரு ரப்பர் மரம் கூட கீழே விழக்கூடாது. சூகா திவான் அவரோட ரப்பர் தோட்டத்துல எல்லா மரத்தையும் அப்படியே கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டாரு. இதோ அவரே வந்துட்டாரு. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் சூகான் திவான் சார். குட் மார்னிங். பார்த்து பொறுமையா வேலை செய்யுங்க. ஒவ்வொரு மரத்து வேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. சுகா திவானுக்கு காஞ்சி போன மரம்னா சுத்தமா பிடிக்காது. வேதா சிட்டில திருட்டு அதிகமா நடக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதையும் தாண்டி இப்ப காட்டுக்குள்ளயும் திருட்டுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம வேதா சிட்டி காட்டுக்குள்ள. அப்படியே ரப்பர் பிளான்ட்டுகளை வேரோட எடுக்கிறதா தகவல் வந்திருக்கு. காவல்துறை எப்பொழுதும் போல கை மேல கைய வச்சுக்கிட்டு அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க எப்படி பார்த்தாங்க? இல்ல, போலீஸுக்கு இந்த விஷயத்துல ஒண்ணும் அமைதியா இல்ல. இந்த செய்திக்காரங்கெல்லாம் சின்ன விஷயத்த பலூன் மாதிரி ஊதி பெருசாக்கி விட்டுறாங்க. கான்ஸ்டபிளே சார், இப்பவே காட்டுக்குள்ள போய் ரப்பர் பிளான்ட்ட யாரு திருடிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஆகணும். ஓகே வா. நீங்க என்ன சார் சொல்றீங்க? எனக்கு நீங்களே நேரடியா களத்துல இறங்கி வேட்டையாட போறீங்களா? அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு சார். எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த கேஸ நீங்க தனியா நின்று ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கும் போகுது எனக்கு உங்களுக்கு ஒரு சல்யூட் வைக்கணும்னு தோணுது சார். ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ சார். தனியாவா? என்ன உனக்கு என்ன மூளையில குழம்பி போச்சா என்ன? நான் அந்த மோசமான திருடங்க கூட தனியா சண்டை போட முடியுமா? சிவாவுக்கு தான் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேனே. ஆனா கான்ஸ்டபிளே, நீ சொல்றதும் கொஞ்சம் சரியா தான் இருக்கு. சில நேரங்கள்ல நான் கேஸ தனியா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். நீங்க சரியா சொல்றீங்க சார். இல்லனா நம்ம கமிஷனர் சார் சிவாவை இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸா போட்டுருவார் சார். அதுக்கப்புறம் நீங்க வெறும் டீ காஃபி வாங்கிட்டு வர பாய் மாதிரி வேலை செய்யணும் சார். அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஹலோ சிவா. ஹலோ லட்டு சிங் அங்கிள். நான் ரப்பர் மர திருடர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ரப்பர் மர காட்டுக்கு போறேன். நீ ஒன்னும் அங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கேஸ நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே லட்டு சிங் அங்கிள். என்ன சார் நீங்க சிவா கிட்ட சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே சார். கான்ஸ்டபிளே, சிவா கிட்ட நீ அங்க வர வேணான்னு சொல்லிட்ட. அதனால சிவா அங்க வரமாட்டான். இந்த கேஸ நான் தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அடேங்கப்பா சார், எப்படி நோகாம நொங்கு சாப்பிடுறதுன்னு உங்களை பார்த்து தான் கத்துக்கணும் சார். Oh yeah, sad days are gone gए, happy days are back आए. Best रब बनाऊंगा मैं, दुनिया को दिखलाऊंगा मैं. Sad days are gone गए, happy days are back आए. Best रब बनाऊंगा मैं, दुनिया को दिखलाऊंगा मैं, लाऊंगा मैं. Sad days are gone गए, happy days are back आए, back आए. Sad days are gone गए, happy days are back आए. Best रब बनाऊंगा मैं, दुनिया को दिखलाऊंगा मैं, दिखलाऊंगा मैं. Sad days are gone गए, गए. Happy days are back आए, आए. Best रब बनाऊंगा मैं, दुनिया को दिखलाऊंगा मैं, दिखलाऊंगा मैं. அங்கிள், நீங்க இப்ப வேரோட எடுத்த எல்லா மரத்தையும் அதே இடத்துல இப்பவே நீங்க திரும்ப வச்சே ஆகணும். மரத்தை திரும்ப வைக்கணுமா? சுகாவ ஒரு சின்ன பையன் மிரட்டுறதா? சின்ன பையன். சின்ன பையன் போய் நல்லா சாப்பிடு, விளையாடு, லைஃபை என்ஜாய் பண்ணு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? அடிங்க இவனை, விடாதீங்க.
சிவா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் இங்க வந்துட்டேன். இங்க யாரும் என் கையில இருந்து தப்பிக்க முடியாது. ஐயா. மாட்டிக்கிச்சா? இருங்க. கான்ஸ்டபிளே, காலை நல்லா இழுயா. இழு. நீ நீ எங்களை பிடிக்க போறியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ம். ஏ ஏ ஏ ஏ சிவா இப்ப மாட்டிக்கிட்டான். என்னோட பேரு சுகா. கட்கா சட்கா பட்கா. சிவா இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்டான். டைம் ப்ளீஸ். இந்த சட்கா பட்கா அப்புறம் கட்கா அப்படின்னா என்னது? என்னோட பாட்டு என்னோட வாயி. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்ன லிரிக் ரைட்டரா? பார்த்து கவனமா பாடுறதுக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா சரி. என்ன சரி ஆதி? நம்ம சிவாவை காப்பாத்தியே ஆகணும். நோ 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 தப்பிக்க மாட்டான். இதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட் இங்கேயே டிங் டாங் டிங்னு மாட்டிக்கிட்டு இருப்பான். என்னது? சின்ன சின்ன பசங்களா, உங்களுக்கு என்னாச்சு? இவன் மாட்டிக்கிட்டத பார்த்ததும் நீங்க ஷாக் ஆயிட்டீங்களா? சிவா இப்ப என் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா. கிரேன் திறக்காதுல்ல? திறக்காது பாஸ். இன்னைக்கு தான் சூப்பரா வயரிங் பண்ண. சூப்பர் லெட்ஸ் சிங். சிவா உங்ககிட்ட இப்ப சண்டை போட போறான். சிவா கிட்ட நீங்க எல்லாரும் வாங்கி நீங்க போறீங்க. அடி விழ போகுது. வாங்க வாங்கிங்க ஒரு கண்ணம் ரெண்டு கண்ணம். சிவா உங்ககிட்ட இப்ப சண்டை போட போறான். சிவா கிட்ட நீங்க எல்லாரும் வாங்கி நீங்க போறீங்க. அடி விழ போகுது. வாங்க வாங்கிங்க ஒரு கண்ணம் ரெண்டு கண்ணம். ஷதான் சிங், லுக்கா டான்ஸ் ஆடுறத நிறுத்திட்டு அவனை பிடிங்க. நான் அப்பவே கேட்டேன்ல, ஆனா நீங்க தான் அவன் வெளியே வர முடியாதுன்னு நீங்க. ஆனா இப்ப அவன் எப்படி வெளியே வந்தான்? பாஸ், முக்காதா என்கிட்ட எல்லாம் டைட்டா இருக்கணும்னு சொன்னான். டைட்டா இருக்கு நீ தானடா சொன்ன. அப்புறம் எப்படி அவன் தப்பிச்சான்? டேய் லுக்கா, நீ தானே ஸ்க்ரூ டைட்டா இருக்குன்னு என்கிட்ட சொன்ன. நீ தானே சொன்ன ஸ்க்ரூ டைட்டா இருக்குன்னு. அப்புறம் எப்படி அவன் தப்பிச்சான்? நான் தான் பாஸ். நீங்க என்னைய அடிக்கிறீங்களா? சாரி பாஸ். சாரி சிவா. நான் இதெல்லாம் எதுக்கு கட் பண்றேன்னு உன்கிட்ட சொல்றேன். நீ இங்கேயே இரு. நான் ப்ளூ பிரிண்டை எடுத்துட்டு வந்துடுறேன். சிவா அவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. லட்டு சிங் அங்கிள், இவங்க கிரேன் அப்புறம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் சீல் பண்ணிடுங்க. அப்பதான் இவங்க திரும்பவும் இங்க வரமாட்டாங்க. ஒரு ஹாப்பியான டேஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னோட கனவெல்லாம் கலைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. என்னோட பெரிய பெரிய கனவுகள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன பையன் அவன் என் கனவை கலைக்க நான் விட மாட்டேன். உங்களால எதுவும் பண்ண முடியல. நீ 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 அப்பத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சரியா உன்னால மிக்ஸ் கூட பண்ண முடியாதா? நானே பாத்துக்கிறேன். அந்த பையனால என்னோட ஆசைகள் எல்லாம் நான் வீணாக்க விரும்பல. அவன் என்னோட கனவை அழிக்க நான் விட மாட்டேன். நெவர் எவர். நான் உலகத்திலே பெஸ்டான ரப்பரை உருவாக்க போறேன். பெஸ்டான ரப்பர். அப்புறம் இந்த ரப்பர் எப்பவும் வீணாகாது, உடையாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். ரொம்ப அமேசிங்கான ரப்பர்.
இதை யார் பண்ணது? நான் எதுவும் பண்ணல பாஸ். நீதானே என்ன தள்ளிவிட்ட? சொல்லு. இல்ல பாஸ், நான் எதுவும் பண்ணல. லுக்கா, நீதானே என்ன தள்ளிவிட்ட? நல்ல வேளை எனக்கு எதுவும் ஆகல, தப்பிச்சிட்டேன். அது சரி பாஸ், நீங்க எப்படி இவ்வளவு நீளமா ஆனீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாஸ் பாஸ், உங்க பாடிக்கு என்னாச்சு பாஸ்? என்னோட பாடிக்கு ஏதோ ஆயிடுச்சா? என்னாச்சே? என்ன இது? என்ன ஆச்சே? ரொம்ப நல்லதுதான். என்னோட உடம்பு இப்ப ரப்பர் மாதிரி வளையுது. இந்த பவரை வச்சு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் இந்த பவரை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியும். யோ யோ யோ, நான் தான் ரப்பர் மேன். இந்த பவரை வச்சு நான் எல்லாரையும் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன்டா. யோ யோ யோ, நான் தான் ரப்பர் மேன். இதுக்கப்புறமா நான் என்ன நினைச்சாலும் அதை பண்ணுவேன். யார பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன். யாராலையும் என்ன எதுவும் கேட்க முடியாது. யோ யோ, ரப்பர் மேன், ரப்பர் மேன், he's the rubber man. Rubber man, rubber man, he's the rubber man. இவரு பிடிச்சதாரு, இவரு வாழ்வாரு. யாரா பயப்படாரு. இவரு பிடிச்சதாரு, இவரு வாழ்வாரு. யாரா இவரு கேட்க முடியாது. நான் எப்படி மாறின நீ எனக்கு தெரியாது. ஆனா இப்படி நடந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரப்பர் ஃபேக்டரியை விட இப்ப பெரிய பிளான் என்னோட மைண்ட்ல இருக்கு. இப்போ ஒரு சயின்டிஸ்ட் டீமை வச்சு நான் எப்படி இந்த மாதிரி ஆனேன்னு அவங்கள வச்சு ரிசர்ச் பண்ண சொல்லுவேன். அப்புறம் நான் என்ன மாதிரியே நிறைய ரப்பர் மேன்ஸை உருவாக்குவேன். ஆனா இதுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப பணம் தேவைப்படும் இல்லையா? அந்த பணத்தை நாம எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணுவோம். ஹலோ லட்டு சிங் சார். ஹலோ ஹலோ, உங்க கம்ப்ளைண்ட் என்னவா சொல்லுங்க. யார் அது? யார்ப்பா வந்தது? நான் இங்க இருக்கேன். மேல மேல பாருங்க. நீயா? நீ 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 யாருப்பா? யார் நீ? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள், ஓடிடு, இங்க இருந்து ஓடிடு. ஓடு சொல்றல. தெரியல. விடு 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 விடு, என்ன விடு என்ன விடு. ஹலோ லட்டு சிங், நீ எப்படி இருக்க? நீ தான் வந்துட்டியா? புது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து நல்லா இருக்க முடியும். நீ நீ யாரப்பா? நீ யாருன்னு சொல்லு. நான் தான் ரப்பர் மேன். நான் ரப்பர் பிளானட்ல இருந்து வந்திருக்கேன். நான் இங்க இருந்து உன்னை என்னோட பிளானட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். நாங்க ஹியூமன் பாடியை வச்சு ரிசர்ச் பண்ணலாம்னு இருக்கோம். என்னது? என்ன சொன்ன நீ? நீ என்ன கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? நான் ஒரு டம்மி பீஸ். என்ன வச்சு ரிசர்ச்லாம் பண்ணாத. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் கேட்டா கூட எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த லட்டு சிங் இருக்கானே அவன் வேஸ்ட், எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு. நீ என் கூட வர விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம். ஆனா நான் இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் என் கூட கூட்டிட்டு போக போறேன். அட நீ என்னப்பா பேசுற? ப்ளீஸ் அவங்களையும் கூட்டிட்டு போகாத. ஆளே இல்லாத ஊர்ல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? ஓகே, யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் இங்க இருந்து நீ வெளியே போக சொல்லணும். அவங்க போறப்ப அவங்களோட ஒரு பொருளை கூட எடுத்துட்டு போக கூடாது. சொல்லு சொல்லு, இதுக்கு ஒத்துக்கிறியா? சொல்லு 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 சொல்லு. நான் ஒத்துக்கிறேன். உயிர் இருந்தா தானே உலகத்திலேயே இருக்க முடியும். நான் உடனே இந்த ஊர் மக்களை இந்த ஊரை காலி பண்ண சொல்றேன். ஓகேவா? ப்ளீஸ் இங்க இருந்து போயிட. சீக்கிரமா எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்க ஏலியன்ஸ் வர போறாங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிறது ஆபத்து. உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா உடனே இந்த ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் போயிடுங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க? சிவா, நான் அதை உன்கிட்ட எப்படி சொல்றது? திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஏலியன் வந்து என்ன மிரட்டிட்டு போச்சுப்பா. இந்த ஊரை உடனே காலி பண்ணலன்னா
எல்லாரையும் ரப்பர் தோட்டத்துக்கு கடத்திட்டு போய் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்த போறேன்னு சொன்னுச்சுப்பா. ரப்பர் பிளானட்டா? பாத்தியா சிவா, நான் தான் சொல்லிருக்கல ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு. அவங்களே வந்துட்டாங்க பாத்தியா? இப்பயாவது நம்புங்கப்பா, ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சுத்தம். நீ மறுபடியும் அந்த ஏலியன்ஸ் பாட்ட பாட ஆரம்பிச்சிட்டியா? அடடா லட்டு சிங் அங்கிள், யூடி நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏலியன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரப்பர் பிளானட்ங்கிற ஒரு பேரை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நிறுத்துங்க. எல்லாரையும் இப்படி பயமுறுத்தாதீங்க. நம்ம ரப்பர் மேனை ஃபாலோ பண்ணி உண்மை என்னங்கறத கண்டுபிடிச்சாகணும். ஓகே சிவா, நீ என் கூட இருக்கும் போதே நான் எதுக்கு பயப்படணும் சொல்லு. ஆல் தி பெஸ்ட் சிவா. ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான்ற கேள்விக்கு இதுவரைக்கும் நமக்கு பதில் கிடைச்சதே இல்ல. ஆனா லட்டு சிங் சார் என்ன சொல்றாருன்னா, நேத்து அவரோட ஸ்டேஷனுக்கு ரப்பர் பிளானட்ல இருந்து ஒரு ஏலியன் வந்ததா சொல்றாரு. வந்த ஏலியன் ஒட்டுமொத்த வேதா சிட்டியையும் காலி பண்ண சொல்லிருக்க. இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு லட்டு சிங் சார் கிட்டயும் சொல்லிருக்க. உடனே நம்ம லட்டு சிங் சார் ஒட்டுமொத்த வேதா சிட்டி மக்களையும் காலி பண்ண சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம ஊரை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நல்ல வேளை அந்த லட்டு சிங் நம்ம சிவாவை கூப்பிட இங்க வரவே இல்ல. அட நீ ஒண்ணுமா, எப்ப பாரு லட்டு சிங்க பாட்டு திட்டிக்கிட்டே இருக்க. நான் இப்ப ஏலியன் ராகம் பாட போறேன். நீ பாரு, ஏலியன் எங்க இருந்தாலும் சரி தெரிச்சு போடிடும். வேண்டாம் தாத்தா, ஒருவேளை அந்த ஏலியன் பாட்டை கேட்டுட்டு இங்க வந்துட போறான். Yeah.